தீபாவளிக்கு வெளியான டியூட் திரைப்படத்தில் தனது 2 பாடல்களை பயன்படுத்தியுள்ளதாக இளையராஜா வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, என்ன வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். தனது பாடல்களை அனுமதியின்றி வேறு படங்களில் பயன்படுத்த உரிமை வழங்கிய சோனி மியூசிக் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் மற்றும் இந்திய பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம், அமெரிக்காவில் உள்ள ஓரியண்டல் ரெக்கார்ட்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரபல இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இசையமைப்பாளர் இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை சோனி நிறுவனம் தாக்கல் செய்ய கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் சோனி நிறுவனம் இதுவரை எந்த ஒரு பதில் மனுவும் தாக்கல் செய்யவில்லை என்றும், தற்போது வெளியாகியுள்ள டியூட் என்ற திரைப்படத்தில் கூட தனது 2 பாடல்கள் பயன்படுத்தி உள்ளதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இதேபோல் சோனி நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சோனி நிறுவனம் ஈட்டிய வருவாயை சீலிட்ட கவரில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மேலும் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தாங்கள் தயாராக உள்ளதாகவும், இளையராஜாவின் 500க்கும் மேற்பட்ட இசையமைப்புகளின் பதிப்புரிமை தொடர்பான வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி சோனி நிறுவனம் தாக்கல் செய்துள்ள மனுவிற்கு இளையராஜா பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என் செந்தில்குமார் சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்யக்கூடாது என்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறி சோனி நிறுவனம் தாக்கல் செய்த அந்த வருமான விவரங்களை அந்த நிறுவனத்திடமே திரும்பி ஒப்படைத்தார். மேலும் டியூட் திரைப்படம் தொடர்பாக தனியாக வழக்கு தொடர இளையராஜா தரப்புக்கு அறிவுறுத்திய நீதிபதி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.